இப்போ பார்த்தீங்கன்னா, ரேண்டி ஆர்டன் இந்த 15 டைம் ஆவறதுக்கு சான்சஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு எப்படி சிஎம் பங்கு கூடும்போது எவ்வளோ சான்சஸ் இருக்குது, அதே ஈக்குவல் தான் ரேண்டி ஆர்டனுக்கு இருக்குது. இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு 70% வாய்ப்பு இருக்குப்பா. அந்த ஈக்குவல் சான்ஸில் வச்சுருக்காரு நம்மளுடைய ரேண்டி ஆர்டனும் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, மக்களும் சரி ரேண்டியும் சரி எவ்வளோ நாள் காத்திருக்கணுமோ அவ்வளோ நாள் காத்திருந்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு மேலே. இதுக்கப்புறமும் பொறுமையாக இருக்க முடியாது. நல்ல சந்தர்ப்பம் சாம்பர் வின்னு பெரிய இடத்துல 15 டைம் சாம்பியன் ஆகிறது ரேண்டி ஆர்டனோட கனவு. 15 டைம் சாம்பியன் ஒரு வருஷமாக சொல்லிட்டுருக்கிறாரு. அதை ஆயே தீரணும். இதுக்கப்புறமும் WWE இதை பயன்படுத்திக்கலைன்னா WWE கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ரேண்டி ஆர்டனுக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸு, ரேண்டி ஆர்டனுக்கு தனியாக ஒரு இது, இவ்வளோ கெப்பாசிட்டி வச்சுருக்க ரேண்டி ஆர்டனை சரியாக யூஸ் பண்ணலான்னா எவ்வளோ கடுப்பாவாங்க ட்ரிபிள் ஹெச் மேலே. ஏன்னா இதுக்கப்புறம் பண்ணிகிட்டே இருந்தாலும் ட்ரிபிள் ஹெச் மேலே வன்மத்தை வளர்த்துருவாங்க. ஏற்கனவே ட்ரிபிள் ஹெச் ஜான்சனை தோக்க வச்சது ரிட்டைர்மெண்ட் மேட்ச்சில், இந்த ஏஜேஸ்டியில் தோக்க வச்சு அனுப்பந்து, அதுக்கே பார்த்தீங்கன்னா தப்பான வார்த்தையெல்லாம் திட்டிகிட்டு இருக்காரு. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட வெளியே வந்து பேச முடியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் உள்ளே பார்த்தீங்கன்னா மைக்கு கூட பேசிட்டு அப்படி தமாட்டிருக்காரு. அந்த நிலைமையில் இருக்கும்போது ரேண்டி ஆர்டனை மட்டும் தோக்க வச்சானுங்கன்னா அவ்வளோதான். ரேண்டி ஆர்டன், ரோமன் ரெயின்ஸ் கரெக்டான முடிவு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் நோக்கி போகிறாங்க. 2 பேரும் WrestleMania மோத போகிறாங்க. என்ன ஒன்று, அது ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு. இது பேட்டில் 5 இல்லைனா இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கருத்து என்னங்க? இந்த 2 மேட்ச்லையும் யார் யார் வின் பண்ணணுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரேண்டி பக்கம் ஒரு 80-70% இப்போதைக்கு இருக்குது. கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏறுதா இல்லையான்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு தலைமுறை சந்திக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு தலைமுறை சந்திக்கலாம். பை பை கைஸ்.